இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவிக்கிறதான தேவன். சங்கீதம் 54:7 சொல்லுகிறது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் நம்மளை விடுவிக்கிறதான தேவன். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை விடுவித்தார். நான் நெருக்கப்பட்டதான நேரங்கள், நாம் கலங்கி போன நேரங்கள், கவலையான நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதான தெய்வமாயிருக்கிறார். அதனால தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கினார் என்று சொல்லி, என்னை விடுவித்தார் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அவர் நமக்காக ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக மரிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையின் பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக. பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு. நம்முடைய சத்துருக்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நமக்கு நெருக்கத்தை கொண்டு வரலாம். நெருக்கமான சூழ்நிலைகளை பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரலாம். ஆனால் எல்லா நெருக்கத்தையும் நீக்கப்பட வேண்டுமானால், ஒரு விடுதலை வேண்டுமானால், ஒரு சுகம் வேண்டுமானால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் தர வல்லவராயிருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கினார், என்னை விடுவித்தார் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. சத்துருவின் நிமித்தமாய் அவருக்கு போராட்டம், நெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அவர் விடுவித்தது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு அவருடைய காரியங்களிலே நமக்கு நீதி செய்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், கண்ணீரின் பாதையில் கடந்து போகலாம். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனுடைய ஜெபத்தையும் ஒருபோதும் தள்ள மாட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். எல்லாருடைய பாவங்களை மன்னித்து எல்லாருடைய வாழ்க்கையில் விடுதலை தரும்படியாக இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே கடந்து வந்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே அற்புதத்தை உங்களுக்காக செய்வார். ஜெபத்தோடு காத்திருங்கள், கலங்காதிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் பிரகாரம் உடைய ஜனத்தை ரட்சியும். எல்லா நெருக்கத்தையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.